யூடியூப் மூலியமா ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தர் தான் தெலுங்கானாவை சேர்ந்த ஹர்ஷா சாய். நீங்க சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் இவரை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இவரை யாருன்னு உங்களுக்கு தெரியாட்டி கூட இவரோட வீடியோவை கன்ஃபார்ம் ஒரு டைம் மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியாவில் பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஃப்ரீ பெட்ரோல் கொடுக்குறோன்னு சொல்லி அவர் போட்ட ஒரு வீடியோ வேற லெவலில் வைரா மாறுது. அதுக்கப்புறம் ஹர்ஷா சாய் தமிழ் ஹிந்தின்னு சொல்லி சேனல்ஸை ஸ்டார்ட் பண்ணி அவரோட வீடியோவை டப் பண்ணி போட்டாரு. அது மூலியமா இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனாரு, நிறைய ஃபேன்ஸை சம்பாதிச்சாரு. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்தோம், அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தோம் ஹெல்ப் பண்ணுறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறது, அவங்க செய்கிற சின்ன சின்ன வேலைக்கு கூட அதிகமான பணத்தை கொடுத்து அவங்களை ஆச்சரியப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுத்துறது, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அவர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனாலேயே இந்தியா லெவலில் இவருக்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தர் மேலே பிரபல நடிகை ஒருத்தங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹர்ஷா சாய் மெகா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்க போறேன் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்திருந்தாரு. அதோட டைட்டில் டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. இப்படிங்கிற மேல தெலுங்கு பிக் பாஸ் மூலியமா ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை மிட்ரோ சர்மா. இவங்க தான் இந்த மெகா படத்துல ஹீரோயினா பண்றாங்க. இவங்க ஹீரோயினா பண்றது மட்டும் இல்லாம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது கூட இவங்க தான். இப்படிக்கிற நிலைமையில ஹர்ஷா சாய் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் என்கிட்ட ஏமாத்தி வாங்கியிருக்காரு. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகிருக்கும் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வச்சு என்னை மிரட்டி பணம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னையோட விருப்பமே இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி என்னை வற்புறுத்தி தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத அந்த புகாரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விசாரிச்சு பார்த்துட்டு நடிகை மிட்ரோ சர்மாவை மெடிக்கல் செக்அப் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதோட ரிப்போர்ட் ஹர்ஷா சாய்க்கு எதிராக வந்தால் கன்ஃபார்ம் ஹர்ஷா சாய் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஹர்ஷா சாய் அண்ட் மிட்ரோ சர்மா இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பேசிக்க ஆடியோ ஒன் லீக் ஆயிருக்கு. இந்த ఇప్పుడు యూట్యూబ్ నువ్వు అడిగిన పాయింట్లే నేను చెప్తున్నాను. నేను అడిగిన పాయింట్లే చెప్తున్నాను. ஆடியோ கேட்டு முடிச்ச நிறைய பேர் இந்த ஆடியோ உண்மையான ஆடியோ கிடையாது, இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஆடியோ அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹர்ஷா சாயை வச்சு இப்படி ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆனதுமே ஹர்ஷா சாய் இதை பற்றி விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில இப்போ என் மேலே வைக்கக்கூடிய இந்த பொய்யான அலிகேஷன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறத ஒரே நோக்கத்துக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் யாரு எப்படிப்பட்டவன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னுமே இந்த விஷயத்தை என்னோட அட்வொகேட் மிஸ்டர் தானிகொண்டா சரஞ்சீவி பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி மிட்ரோ சர்மா அவர் மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலடி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே ஒரு பொய்யான விஷயம் தான், ஏன்றது பணத்தை பறிக்கிறதுக்காண்டி தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மிட்ரோ சர்மா ஏதாவது ரிப்ளை பண்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹர்ஷா சாய் அண்ட் மிட்ரோ சர்மா, ஸோ இவங்க 2 பேரோட கான்ட்ரவர்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்து பிரபலங்களை பற்றினா சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம டி குஸ்திமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.